வெங்காயம் வரமிளகா கீரையெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. மிளகுல கடிக்கிறதுக்கு தேங்காய் பூ மட்டும் போடணும். இது வெங்காயம் வரமிளகா போட்டு வதக்கி விட்டு புடலங்காய் கடலைப்பருப்பு போட்டு உப்பு போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கலாம். கீரை ரெடி ஆகிடுச்சு. வேறு கிணத்துல மாற்றி வச்சுக்கலாம். மசாலா பொடி போட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்பு மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. இனி இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி சாப்பாடு போட்டு கிண்டி டிஃபனில் அள்ளி வச்சுக்கலாம். வெள்ளைச்சோறு, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, காளான் குழம்பு, புடலங்காய் பொரியல், மிளகு கடிக்க